வாழ்க்கையில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று தவறான மனிதர்களை அதிகமாக நம்புவது. ஒருவரிடம் அன்பாக பேசினால் அவர் எப்போதும் நம்முடன் இருப்பார் என்று நினைக்கிறோம். ஒருவர் உதவி செய்தால் அவர் ஒருபோதும் நம்மை காயப்படுத்த மாட்டார் என்று நம்புகிறோம். ஒருவர் நம்மை புரிந்து கொள்கிறார் என்று தோன்றினால் அவரிடம் நம்முடைய எல்லா ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் வாழ்க்கை ஒரு நாள் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன தெரியுமா? அனைவரும் நல்லவர்கள்தான், ஆனால் அனைவரும் நம்முடையவர்கள் இல்லை. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அவர்களுடைய தேவைகள் இருக்கின்றன. சிலர் நம்மோடு இருப்பது நம்மை நேசிப்பதற்காக அல்ல, அவர்களுக்கு நம்மால் ஏதோ ஒரு பயன் இருப்பதற்காக. அந்த பயன் முடிந்ததும் அவர்கள் மெதுவாக விலகி விடுவார்கள். அப்போதுதான் நமக்கு புரியும் நாம் அவர்களை எவ்வளவு நம்பினோம் என்று. ஒரு கண்ணாடி உடைந்தால் ஒட்டலாம், ஆனால் அதன் விரிசல்கள் மறையாது. அதே போல ஒரு நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் உருவாக்கலாம், ஆனால் அந்த பழைய உணர்வு திரும்ப வருவது மிகவும் கடினம். அதனால் யாரையும் நம்பாதே என்று நான் சொல்லவில்லை, ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. நம்பிக்கை கொடு, ஆனால் உன்னுடைய மதிப்பையும் காப்பாற்று. அன்பு கொடு, ஆனால் உன்னை இழக்கும் அளவுக்கு அல்ல. உதவி செய், ஆனால் உன்னை பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்காதே. வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் அல்ல, நாம் அதிகமாக நம்பிய மனிதர்கள் தான். அவர்களால் ஏற்பட்ட வழி நமக்கு ஒரு புதிய அறிவை கொடுக்கும். யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும், யாரிடம் எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும், யாரிடம் எவ்வளவு எதிர்பார்க்க வேண்டும் என்பதை வாழ்க்கை மெதுவாக கற்றுத்தரும். ஒரு விஷயத்தை நினைவில் வை, உன்னுடைய சந்தோஷத்தின் சாவியை மற்றவர்களின் கையில் கொடுக்காதே. ஏனெனில் அவர்கள் சென்று விட்டால் உன்னுடைய சந்தோஷமும் அவர்களோட போய்விடும். உன்னை நீ நம்பு, உன்னுடைய திறமையை நம்பு, உன்னுடைய முயற்சியை நம்பு. மற்றவர்கள் வரலாம், போகலாம், மாறலாம், ஆனால் நீ மட்டும் உன்னுடன் கடைசி வரை இருப்பாய். அதனால் யாரையும் வெறுக்காதே, ஆனால் அனைவரையும் சோதிக்காமல் நம்பாதே. மரியாதை கொடு, அன்பு கொடு, ஆனால் அறிவோடு கொடு. ஏனெனில் வாழ்க்கையில் பல காயங்கள் எதிரிகளால் வருவதில்லை, நாம் அதிகமாக நம்பியவர்களால் தான் வருகிறது. அதனால் இனிமேல் யாரையும் பிளைண்டா நம்பாதே. முதலில் உன்னை நீ நம்பு, அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பு. நினைவில் வை, நம்பிக்கை அழகானது, ஆனால் விழிப்புணர்வுடன் இருக்கும் நம்பிக்கையை புத்திசாலித்தனம். நன்றி.